வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரஜினி படத்தை இயக்க தயாராகும் எஸ் ராஜமௌலி. ஆர்யாவுக்கு த்ரிஷா ரசிகர்கள் எதிர்ப்பு. தனுஷ் படத்திற்கு நிதி உதவி செய்ய மறுத்த பைனான்சியர்கள். இனி விரிவான செய்திகள். பாகுபலி 2ஆம் பாகத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தின் இயக்குனரான ராஜமௌலி சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்துடன் இணைந்து ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்று திரையுலகில் உள்ள பலரும் கோரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர். இந்திய திரையுலகின் மிகப்பெரிய நட்சத்திரம் ரஜினி. அவரை இயக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு இயக்குனரின் கனவு. அந்த கனவு எனக்கும் உண்டு. அவரை வைத்து ஒரு படம் இயக்குவேன் என்று அந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்துள்ளார் ராஜமௌலி. ரஜினியின் இமேஜுக்கு தகுந்த கதையோடு அவருடன் இணைந்து பணியாற்றுவேன். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் பாக்கியசாலி என்கிறார் ராஜமௌலி. அமெரிக்கா சென்றுள்ள நடிகை த்ரிஷா அங்கு தனது 34வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். அவருக்கு இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகை ஐஸ்வர்யா உட்பட பலர் தங்கள் இணைய பக்கம் மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகை த்ரிஷாவை குஞ்சுமணி என்று செல்லமாக அழைக்கும் நடிகர் ஆர்யா, மை டியர் குஞ்சுமணி ஸ்வீட் ஹார்ட், இந்த ஆண்டு அருமையானதாக அமையட்டும், நீதான் பெஸ்ட் டார்லிங், கடவுள் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தியுள்ளார். ஆர்யாவின் இந்த வாழ்த்தை பார்த்த த்ரிஷாவின் ரசிகர்கள் த்ரிஷாவை குஞ்சுமணி என்று அழைப்பதா என்று ஆர்யாவை கண்டித்தது மட்டுமின்றி அவரை வசைபாடியும் வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். JVDM கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் பாலசுதன் இயக்கி தயாரித்துள்ள படம் துணிகரம். கதாநாயகனாக வினோத் லோஹிதாஸ் நடித்துள்ள இந்த படத்தில் இயக்குனர் பாலசுதன் கதைக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் கஸ்தூரி ராஜா, துள்ளுவதோ இளமை படத்தை இயக்கிய போது தனுஷுக்கு கதாநாயகன் லுக் இல்லை என்று படத்திற்கு பைனான்ஸ் கொடுக்க இருந்தவர் மறுத்துவிட்டார். மேலும் அப்பனும் மகனும் கேமராவை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க என்று விமர்சனம் செய்தார். பல அவமானங்களையும் விமர்சனங்களையும் சந்தித்துதான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். நான் கோமாளியாக பார்க்கப்பட்ட தருணங்கள் அதிகம் என்று உருக்கமாக பேசினார். விழாவில் இயக்குனர் பேரரசு, RK வித்யாதரன், ஜாக்குவார் தங்கம், போஸ் வெங்கட், இசையமைப்பாளர் ஷான் கோகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லுலு ஜீவா கதாநாயகனாக நடித்துள்ள படம் ஆரம்பமே அட்டகாசம். இந்த படத்தில் சங்கீதா பட் நாயகியாக நடிக்க ரங்கா இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் 3 இடங்களில் உதடு பொருத்தி முத்தம் கொடுக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாம். அதனால் கதாநாயகியிடம் கதை சொன்ன போதே இந்த தகவலை தெரிவித்த இயக்குனர் ரங்கா, படப்பிடிப்பு நேரத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக உதடு முத்த காட்சிகள் நடிக்க வேண்டும் என்பதை அவரது ஒப்பந்தத்திலேயே குறிப்பிட்டிருந்தாராம். படப்பிடிப்பில் எந்த பிரச்சனையும் இன்றி முழு ஒத்துழைப்பு கொடுத்து முத்த காட்சிகள் நடித்தாராம் சங்கீதா பட். அந்த காட்சிகளை ரசிகர்கள் எப்படி ரசிப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறாராம் அவர். பிஜு விஸ்வநாத் இயக்கத்தில் ஆரஞ்சு மிட்டாய் படத்தை தயாரித்து நடித்த விஜய் சேதுபதி அந்த படத்திற்கு கதை வசனமும் எழுதியிருந்தார். இப்போது மீண்டும் பிஜு விஸ்வநாத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கும் விஜய் சேதுபதி அந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனத்தையும் எழுதி அப்படத்தில் நடிக்கிறாராம். விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்குகிறது. தற்போது விக்ரம் வேதா, சீதகாதி, மாமனிதன், 96, கருப்பன், அநீதி கதைகள் உட்பட பல படங்களில் நடித்து வரும் விஜய் சேதுபதி அடுத்து ஒரு ஹிந்தி படத்திலும் நடிக்க இருக்கிறார். காற்று வெளியிடை படத்திற்காக காஷ்மீர் பணியில் கடும் குளிரில் நனைந்து நடித்த கார்த்தி தற்போது தீரன் அத்தியாயம் 1 படத்திற்காக ராஜஸ்தான் பாலைவன கொளுத்தும் வெயிலை தலையில் ஏந்தி நடித்து வருகிறார். சதுரங்க வேட்டை படத்தை இயக்கிய வினோத் இயக்கி வரும் இந்த படத்தின் பெரும் பகுதி படப்பிடிப்பு ராஜஸ்தானில் நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் துப்பறியும் போலீஸ் DSP தீரன் திருமாறனாக கார்த்தி நடிக்க கதாநாயகியாக ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறார். சிறுத்தை படத்திற்கு பிறகு மீண்டும் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் கார்த்தி. அவரது உடல், மன வலிமையை இந்த படம் பெரிதாக காட்டும் என்கிறார் இயக்குனர் வினோத். ரஜினி நடித்துள்ள 2.0 படத்தின் சில காட்சிகளை ராணுவ முகாமில் படமாக்கினார் இயக்குனர் சங்கர். அதேபோல் விஸ்வரூபம் படத்தின் 2ஆம் பாகத்தின் சில காட்சிகளை ராணுவ முகாமில் படமாக்க இருக்கிறார் கமல். விஸ்வரூபம் படத்தின் 2ஆம் பாகத்திற்கு சில காட்சிகளை படமாக்கி இணைக்க முடிவு செய்துள்ள கமல் இதற்காக ராணுவ முகாமில் 10 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த சிறப்பு அனுமதி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு சில காட்சிகளை ஸ்டுடியோவில் எடுக்க இருக்கும் கமல் இந்த ஆண்டு இறுதியில் படத்தை திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்.
ஸ்ரீ அங்காளம்மன் மூவிஸ் பட நிறுவனம் சார்பில் புதுவை ஜி கோபால்சாமி தயாரிக்கும் படம் மங்களாபுரம். இந்த படத்தில் யாகவன், சிவகுரு இருவரும் கதாநாயகர்களாக நடிக்க அஜய் ரத்னம், டெல்லி கணேஷ், பெஞ்சமின், போண்டாமணி, சந்தோஷ், வேலுசாமி, பேபி தர்ஷினி, பேபி மகதி ஆகியோரும் நடிக்கின்றனர். அமானுஷ்ய சக்தியை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள இந்த கதைக்கு திரைக்கதை எழுதி இயக்குகிறார் ஆர் கோபால். கார்த்திகேயன் மூர்த்தி இசையமைக்கும் இந்த படத்திற்கு கோ சேஷா பாடல்கள் எழுதியுள்ளார். சித்ரா தேவி செழியன் இணை தயாரிப்பில் உருவாக்கியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, காரைக்குடி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் நடந்துள்ளது. இந்த படத்திற்கு திருஞான சம்பந்தம் ஒளிப்பதிவு செய்ய சிவா வசனம் எழுதியிருக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. தனது வீட்டிலே அமைந்திருந்த தனி அறைக்கு சின்னப்ப தேவரை அழைத்து சென்ற எம்ஜிஆர், இனி நீங்கள் எப்போ காட்சி கேட்டாலும் உங்களுக்கு நான் காட்சி தரேன், உங்களுடைய படங்களுக்கு எனது பூரண ஒத்துழைப்பு உண்டு என்று சொன்னார். அவருடைய சொல்லுக்கு சாட்சியாக சோற்றிலே மாற்றப்பட்டிருந்த புகைப்படத்திலே அன்னை சத்யபாமா சிரித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருடைய வார்த்தைகள் சின்னப்ப தேவருடைய காதுகளில் தேனாக பாய்ந்தன. தான் அவ்வளவு காலம் கும்பிட்டு கொண்டிருந்த மருதமலை முருகனுடைய அருட்பார்வை தன் மீது படத் தொடங்கிவிட்டது என்று சின்னப்ப தேவர் புரிந்து கொண்டார். அந்த முருகனுக்கு மனதுக்குள்ளேயே நன்றி சொன்னார் தேவர். எம்ஜிஆர் சின்னப்ப தேவராக இருவரும் பேசி 2 மாதங்களுக்குள்ளாக படப்பிடிப்பை முடித்து விடுவது என்றும் படத்தை தீபாவளி என்று வெளிக்கொண்டு வருவது என்றும் முடிவு செய்தனர். தான் ஏற்கனவே ஜெமினேசனுக்கு முடிவு செய்து வைத்திருந்த கதையை சின்ன சின்ன மாற்றங்களுடன் எம்ஜிஆரை வைத்து எடுப்பது என்று முடிவு செய்த சின்னப்ப தேவர் கதையை சொல்வதற்காக ஆரூர்தாஸை அழைத்து கொண்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்றார். அப்போது சிவாஜி நடித்துக் கொண்டிருந்த பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருந்ததால் எம்ஜிஆர் தன்னை எப்படி ஏற்றுக்கொள்வாரோ என்ற அச்சத்துடனேயே எம்ஜிஆரை சந்திக்க போனார் ஆரூர்தாஸ். அவரது அச்சம் சரியானதுதான் என்பது போலவே எம்ஜிஆருடைய முதல் கேள்வி அமைந்தது. நீங்கள் சிவாஜி படங்களுக்கு எழுதிட்டு இருக்கீங்கல்ல என்று ஆரூர்தாஸை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். பாசமலர், படித்தால் மட்டும் போதுமா ஆகிய படங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று ஆரூர்தாஸ் பதில் சொன்ன உடனே, உங்களை சிவாஜி அறிமுகம் செய்து வைத்தது யார் என்று அடுத்த கேள்வி பிறந்தது எம்ஜிஆரிடமிருந்து. ஜெமினேசன் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் என்று அவருக்கு பதில் சொன்னார் ஆரூர்தாஸ். தொடர்ந்து எம்ஜிஆருடைய பல கேள்விகள் சிவாஜியை பற்றியே இருக்கவே தன்னை சிவாஜியினுடைய ஆள் என்றே அவர் முடிவு செய்து விட்டார் என்று எண்ணிய ஆரூர்தாஸ் ஒரு கட்டத்திலே அந்த படத்திலிருந்து விலகிவிடலாமா என்று கூட நினைத்தார். ஆனால் தாய் சொல்லை தட்டதே படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பித்தவுடன் எல்லாமே தலைகீழானது. தேவனுடைய வழக்கப்படி வாகினி ஸ்டுடியோவிலே எம்ஜிஆர் வெற்றி வெற்றி என்று தோன்றுகின்ற முதல் காட்சி படமாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்த காட்சிக்கான வசனத்தை எம்ஜிஆருக்கு படித்து காட்டத் தொடங்கினார் ஆரூர்தாஸ். தங்களுடைய காதல் திருமணத்துக்கு தனது தந்தையினுடைய அனுமதி கிடைத்து விட்டது என்று எம்ஜிஆரிடம் கூறுகின்ற சரோஜி தேவி, அடுத்தபடியாக நீங்கள் உங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி என் தந்தையிடம் பெண் கேட்க சொல்லுங்கள் என்று எம்ஜிஆரிடம் சொல்ல, என்னுடைய தந்தை இறந்த பிறகு இது போன்ற மங்கள காரியங்களில் பங்கு கொள்வது எங்கள் அம்மாவுடைய வழக்கம் இல்லை. சாதாரணமாக கணவர் இழந்த பெண்களை பார்க்குறதே எல்லாம் அவசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விடிந்த உடனே நான் எங்கள் அம்மாவுடைய முகத்தில் தான் விழிக்கிறேன். அதனால தான் எனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாய் தான் தெய்வம். அதனால் நான் என்னுடைய தாய் சொல்லை தட்ட மாட்டேன் என்று சரோஜிக்கு பதில் கூறுகின்ற காட்சியை எம்ஜிஆருக்கு படித்து காட்டினார் ஆரூர்தாஸ். அவர் படித்து காட்டின உடனே ஆரூர்தாஸை கட்டி அணைத்து கொண்டார் எம்ஜிஆர். நீங்கள் எழுதியிருக்க எல்லா வசனமும் அப்படியே எனக்கு பொருந்துகிறது. இது தாய் சொல்லை தட்டாதே படத்துடைய கதாநாயகனுக்கு நீங்கள் எழுதின வசனம் மாதிரி தெரியல, எனக்காகவே எழுதின வசனம் மாதிரியே இருக்குது என்று அவரிடம் கூறினார் எம்ஜிஆர். அன்று ஆரூர்தாஸ் எழுதியிருந்த அந்த வசன வரிகள் தான் தாய் சொல்லை தட்டாதே படம் தொடங்கி எண்ணற்ற எம்ஜிஆர் படங்களுக்கு ஆரூர்தாஸ் வசனம் எழுத காரணமாக அமைந்தது. தேவருக்கு கொடுத்திருந்த வாக்குப்படி எம்ஜிஆர் பூரண ஒத்துழைப்பு கொடுத்ததால் மிகவும் குறுகிய காலத்திலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து தீபாவளி தினத்தன்று தாய் சொல்லை தட்டாதே படம் திரைக்கு வந்தது. திருடாதே படத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் சரோஜி தேவி நடித்த அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. ஆங்கில பாணியிலே எம்ஜிஆர் கோட்டும் சூட்டும் அணிந்திருந்த தோற்றம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே,
இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. இருவர் வழியும் ஒன்றே. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்ட தாங்கள் இருவரும் இணைந்து உருவாக்கி இரண்டாவது படமான தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் மாபெரும் வெற்றி என்ற செய்தியை எம்ஜிஆரோடு பகிர்ந்து கொள்வதற்காக மாலை மரியாதைகளோடு அவரை சந்திக்க போனார் சின்னப்ப தேவர். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வெற்றியை பற்றியே பேசிகிட்டு இருக்க போகிறீங்க? அடுத்த படத்தை எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? அதுக்கான கதையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா என்று சின்னப்ப தேவரை பார்த்து கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினார் எம்ஜிஆர். நாளைக்கே கதாசிரியரோடு வருகிறேன் என்றபடி ஓடினார் சின்னப்ப தேவர். வருடத்துக்கு குறைந்தது 2 படங்கள் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிப்பது என்று எம்ஜிஆர் அப்போதே முடிவெடுத்து விட்டிருந்தார். சிவாஜியும் பீம்சிங்கும் இணைந்து பாவரிசையிலே பல வெற்றி படங்களை தந்தது போல சின்னப்ப தேவரும் எம்ஜிஆரும் இணைந்து தாவரிசையிலே பல வெற்றி படங்களை தந்தார்கள். அந்த தாவரிசை படங்களை பற்றியும் எம்ஜிஆருடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட பல மாறுதலை பற்றியும் திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பேசுவோம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கதாநாயகி விஷயங்களில் நான் தலையிடுவதே இல்லை என்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்த படத்திற்கு கதை எழுத தொடங்கி விடுகிறாராம் நடிகர் தனுஷ். அடுத்த படத்திற்கும் ஸ்டண்ட் இயக்குனர் பீட்டர் ஹெய்னுக்கு சிபாரிசு செய்திருக்கிறாராம் நடிகர் மோகன்லால். தாத்தா கருணாநிதியின் வசனத்தில் நடிக்க முடியாதது எனக்கு வருத்தம் தான் என்கிறார் புதியநிதி ஸ்டாலின். கௌதம் மேனன் இயக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் 2வது நாயகியாக நடிக்க இருக்கிறார் நடிகை சுனேனா. முழு கதையும் சொல்லித்தான் நடிக்க அழைத்தார் பாலா என்று சொல்கிறார் ஜிவி பிரகாஷ். என் அகராதியில் பயம் என்பதே கிடையாது என்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன். சேது படத்தின் போதே கராத்தே கற்றுக்கொண்டாராம் நடிகர் விக்ரம். வேலைக்காரன் படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட சொல்லியிருக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். அடுத்து வருவது ரகசியம். நம்பர் நடிகை கூட விளம்பரத்துல நடிக்க ஆசைப்பட்ட அந்த ஜவுளி கடை நடிகர் நடிகை சொன்ன தொகையை கேட்டு ஆடி போயிட்டாராம். 2ஆம் பாகத்துல தன்னோட காட்சிகள் குறைவா இருக்கிறத பத்தியே கேள்வி கேட்கறதுனால கொஞ்ச நாள் மீடியாக்காரர்களை தவிர்க்க முடிவு செஞ்சிருக்காங்களாம் அந்த வெள்ளை தோல் நடிகை. நடிக்கிற படம் வெற்றி பெறலனா அது இசையையும் பாதிக்குமேனு நடிக்கலாமா வேணாமான்னு பெரிய குழப்பத்துல இருக்கிறாராம் அந்த ஒல்லி இசை. பெரிய எதிர்பார்ப்போடு படத்தை ரிலீஸ் செஞ்சும் நஷ்டமே மிஞ்சியதால கொஞ்ச நாள் தனது தாய்மொழியான மலையாள பக்கம் தனது கவனத்தை திருப்ப இருக்கிறாராம் அந்த பிக்கப் நடிகர். அன்பானவர் கேட்டுக்கொண்டதுனால கட்டடம் கட்ட 3 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்திருக்கிறாங்களாம் அந்த டார்லிங். அடுத்து வருவது மறக்க முடியுமா? ஜெயிலுக்கு போனதை பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? வெளியே வந்துட்டுல விடு நீ. வா. ஐஷு ஐஷு திஸ் இஸ் சாக்காபா இன்டெலிகா. புரியலையே. எனக்கும் புரியலையே. இதான் என் சிஸ்டர் ஐஸ்வர்யா. என்ன எனக்கு இப்படி அழகான சிஸ்டர் இருக்கான் பாக்குறியா? அவ அம்மா ஜாட, நான் அப்பா ஜாட. உட்கார். இன்னும் கொஞ்ச நாள்ல ரெனிவேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல் ஆஃப் மார்பிள். நல்ல சமையக்காரனா இருந்தா சொல்லு. உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். ஆமா, இவர் யாருன்னு? நான் யாரு அவன் யாருன்னு கேட்டா தந்தை பெரியாரே கோச்சிப்பார். எல்லா இந்நாட்டு மன்னர்கள்னு அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கார். எப்படின்னா துப்பாருக்கு துப்பாயா. சரி, நீ புத்தகம் வித்ததை விட அதிகம் படிச்சு மென்டல் ஆயிட்ட. நான் அறிவாளியா இருக்கிறதால தான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பூவா கொஞ்சம் உள்ள வாண்ணே. என்ன பூவான்னு பாத்துட்டு வரேன். சரி. என்ன பூவா? சாப்பிடுறதுக்கு பழைய சோறு தானே இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு மசால் வடை, அட்டை ஊறுகாய் ஏதாவது? ஊறுகாய் இருக்கு. சீக்கிரம் கொண்டா. போடுமா, இன்னொரு கரண்டி போடு. நல்லா கலக்கி போடுமா. என்ன பழைய சோறுன்னு பாக்குறியா? பழைய சோறு பஞ்சாம்பரத்துக்கு சமம். நான் தான் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வெளியே வெயிலா இருக்கு, சோத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி வைன்னு சொன்னேன். இல்லம்மா? என்னென்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க. இல்லம்மா, இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதை நினைச்சுதான்
சென்டிமெண்ட் டயலாக் முடிஞ்சிச்சா? ஈட்டுடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் உப்பையும் அதிகமா போட்டு சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கெல்லாம் சொரணை வரும். என்ன இப்பெல்லாம் சோறெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன புண்ணாக்கா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சரி, இவர் யாரு? ஆம்பளை. அது எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாம இந்த வீட்டை மேல் வாடகை விட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒரு வீடு, இதுக்கு மேல் வாடகை வேறையா? கெஸ்ட் வந்திருக்காங்க, சைலண்ட். யாரு? உனக்கு கெஸ்டா? நீ ஏன் உன்ன வழி இல்லாம புளிச்சு போன நாத்த முடிச்ச கஞ்சிய ஒரு வாரமா குடிச்சிட்டு இருக்க? உனக்கு கெஸ்ட் வேற கடா? வார்த்தை அளந்து பேசு. ஏன் அப்படி அளந்து பேசணும்னா ஸ்கேல கூட அளந்து பேசுறேன். ஏய் ஊதாத. ரோசக்காரன் அந்த காத முதல்ல வையா. வாய் முடியா, சும்மா பேசிக்கிட்டு. கார்பரேஷன்காரன் வந்தானா காலில் விழுந்து 400 ரூபா வாடகைய 100 ரூபான்னு சொல்றது, கதவை மாத்தி மாத்தி வச்சு 10-15 ரேஷன் கார்டு வாங்குறது இந்த தில்லுமுல்லா தெரியாதா? யோ, யார பாத்தியா பயமுறுத்துற? கார்பரேஷனை காட்டி பயமுறுத்துறியா? கார்பரேஷன்ல இருக்கிறது யாரு? கவுன்சிலர். மாமே மச்சான். நல்லா புரிஞ்சுக்க, இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னும் 2 நாள் டைம் தரேன். வாடகை ஒழுங்கா எண்ணி வச்சிடு. இல்ல பண்டம் பாத்திரம் படுக்க பாயெல்லாம் வெளியில பறந்துரும். ஜாக்கிரதை. வந்துட்டானுங்க. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகை பார்வதி. பெயர் பார்வதி. பிறந்த நாள் 14/5/1989. பிறந்த இடம் கோழிக்கோடு, கேரளா. அப்பா வினோத்குமார், அம்மா உஷா குமாரி. சகோதரர் கருணாகரன். படிப்பு BA. மலையாளத்தில் அறிமுகம் அவுட் ஆஃப் சிலபஸ் இயக்குனர் விஸ்வநாதன். தமிழில் அறிமுகம் பூ. இயக்குனர் சசி. நடித்தது மலையாளம் 10, தமிழ் 6, கன்னடம் 5, சின்னத்திரை தொடர் 1. விருது கேரள அரசின் சிறந்த நடிகைக்கான விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.